மறுநாள் காலை லியோ லிலி கிட்ட நேற்று முடித்த சண்டையை இன்றைக்கி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறான். லியோ லிலியை பார்த்து சொல்கிறான், இனிமேல் நீ அந்த காட்டு பக்கம் போகவே கூடாது. அது அவனோட விதி. அந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது. நான் உன்னோட ஹஸ்பண்ட். நான் சொல்கிறபடி தான் நீ கேட்க வேணும். இனிமேல் அந்த அரக்கனை பார்க்குற வேலையோ பேசுகிற வேலையோ நீ வச்சுக்க கூடாதுன்னு கோவமாக சொல்லிடுறான் லிலியை பார்த்து. லிலி சொல்கிறா, என்னது நான் உங்கள் ஒய்ஃபா? நீங்கள் எப்போயாவது என்ன ஒய்ஃபை ட்ரீட் பண்ணிக்கிறீங்களா? நான் ஜஸ்ட் உங்களோட 7வது ஒய்ஃப், அவ்வளோதானே. வாயை மூடு அப்படின்னு கோவமாக லியோ லிலியை பார்த்து சொல்கிறான். ஆமாம், நீ என்னோட 7வது ஒய்ஃப் தான். நீங்கள் எல்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது என்னோட சொத்துக்காக. யாரும் என்ன உண்மையாக லவ் பண்ணவே இல்லை. நீயும் மதமாயித்தானே. கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பாட்டிக்கிட்டேருந்து காசு வாங்கிக்கிற. உங்களை மாதிரி பணத்தாசை பிடிச்ச பொண்ணுங்கள்லாம் இறந்து தான் போக வேணும். முன்ன 6 பொண்ணுங்களும் இறந்தது எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அதை மாதிரி தான் நீயும். நீ இருந்தா கூட எனக்கு கவலை இல்லை. இது என்னோட வீடு, இது என்னோட இடம். நான் சொல்கிறபடி தான் நீயும் இருக்க வேணும் அப்படின்னு லியோ லிலியை பார்த்து சொல்கிறான். லிலி அதுக்கு பதில் சொல்கிறான், ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் பாட்டிக்கிட்டால நான் பணம் வாங்கியிருந்தேன் தான். அந்த பணத்தை வச்சு தான் என் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில்லை நான் கட்டினேன். எப்படியாவது அந்த பணத்தை பாட்டிக்கிட்ட திருப்பி கொடுக்கணும்னு நினச்சி தான் அந்த பணத்தை வாங்கினேன். ஆனால் உங்கள் பாட்டி என்னோட இயலாமையில் பிரயோஜனம் எடுத்துட்டாங்க. உங்களை மாதிரி ஒரு அரக்கனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா என் அம்மாவை கொன்றுவேன்னு பிளாக்மெயில் பண்ணாங்க. அதனால தான் நான் உங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்கள் பாட்டிக்கிட்ட எடுத்த பணத்தை எப்பாடு பட்டாவது திருப்பி தந்துட்டு உங்களை விட்டு நான் நிரந்தரமாக பிரிஞ்சே போயிடுவேன் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு லிலியும் அந்த ரூமை விட்டு கிளம்பி போயிடுறா. நீ லியோ சொன்னதை கொஞ்சம் கூட காதில் கேட்டுக்காம அவள் காட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருந்தா. காட்டுக்கு போய் அந்த மிருகமாக மாறிந்த அந்த மனுஷன் கூட அவள் மனசில் இருக்கிற கவலையெல்லாம் சொல்லி அழுதுகிட்டு இருந்தா. அந்த மிருகமும் அந்த லிலிக்கு ஆறுதல் சொல்லிச்சு. அப்படியே அவள் காலம் அந்த மிருகத்தோடையே கழிஞ்சது. அந்த மிருகமாக மாறின மனிதனை குணப்படுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சிகளை செய்கிறா, எத்தனையோ வழிகளை தேடி போகிறா. ஆனால் எந்த முயற்சியும் அவளுக்கு பலனளிக்கல. அப்படியே அந்த மிருகம் மேலேயே அவள் காதல் வயப்படுறா. எனக்கு இங்கே யாரும் இல்லை. உங்கூட இருக்கிறது என் மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. உன் உருவம் மட்டும்தான் அரக்கனை மாறி இருக்கே தவிர உன் மனசு அன்பால் நிறைஞ்சி இருக்கு. எனக்கு உங்கூட இருக்கிறது தான் ஆறுதலாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அரக்கனா மாறின அந்த மனுஷன் கூடயே அவள் வாழ ஆரம்பிக்கிறாள். அவள் வாழ்க்கையில் மறுபடியும் சந்தோஷத்தை காண்றா லிலி. ஒரு நாள் இரவு நிலா சிகப்பு நிறமாக காட்சி அளிச்சது. காட்டில் எப்பயும் இல்லாத ஒரு அமைதி. லிலி மனசில் அவள் வாழ்க்கையிலே கண்டிராத அந்த சிகப்பு நிற நிலாவை பார்த்து அவள் மனசில் ஒரு படபடப்பு. காட்டிலே திடீரென்னு ஏதோ ஒரு ஊளை என்ற சத்தம் கேட்டுச்சு. லிலியும் பயந்து போய் காட்டுக்கு போனான். காட்டுக்கு போய் பார்த்தா அந்த மிருகமாக மாறி இந்த மனிதன் இன்னும் பார்க்கவே கொடூரமாக காட்சி அளிச்சா. அதை கண்டு பயந்து போனா லிலி. ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அந்த மிருகம் என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா. லிலியை கண்ட அந்த மிருகம் அவளை பிடிச்சி இழுத்து கழுத்தை நசுக்க முயற்சி பண்ணிச்சு. அப்புறம் அந்த லிலி கத்த ஆரம்பிச்சிட்டா. என்னைய உங்களுக்கு மறந்துடுச்சா? நான் தான் உங்க லிலி. தயவு செஞ்சு என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, என்னை விட்டுருங்கன்னு அந்த மிருகத்தின்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருந்தா லிலி. அப்புறம் அந்த மிருகம் லிலியோட கண்ணில் இருந்து வலியிற கண்ணீரை பார்த்துச்சு. லிலியில கண்ணில் இருந்து கண்ணீரை பார்த்து அந்த மிருகம் லிலியை அப்படியே விட்டுட்டு காட்டில் வேற திசையை பார்த்து ஓட ஆரம்பிச்சது. லிலியும் தப்பினோம் பொழைச்சோன்னு நினச்சிக்கிட்டு காட்டில் வேற திசையை பார்த்து ஓட ஆரம்பிச்சா. அந்த இரவு காட்டிலே கழிஞ்சது லிலிக்கு. மறுநாள் பொழுது விடிஞ்சிருச்சு. லிலியும் அந்த மிருகத்தை தேடிக்கிட்டு காட்டில் அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிக்கிட்டே இருந்தா. எப்படியோ தேடி அந்த மிருகம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா. அப்புறம் ஓடி போய் அந்த மிருகத்துக்கிட்ட கேட்குறா, உங்களுக்கு எதுவும் ஆகலையே? நேற்று நான் ரொம்ப பயந்துட்டேன். உங்களுக்கு எதுவும் ஆகியிருந்தா நான் உயிரோடவே இருந்திக்க மாட்டேன். உடம்பெல்லாம் பார்க்குறா எதுவும் காயம் இருக்கான்னு. அதுக்கு அந்த மிருகம் கூறிச்சு, எனக்கு ஒன்றும் ஆகலை. நேற்று சிகப்பு நிலா காரணமாக என் குணமும் மாறிடுச்சு. ரொம்பவே ஆக்ரோஷமாக மாறிட்டேன். நான் நினச்சேன் நீ என்ன இனிமேல் பார்க்கவே வரமாட்டேன்னு. என் மேலே வச்சு இந்த காதலும் மாறிடும்னு நான் நினச்சேன். லிலி சொல்கிறா, நான் இறந்தாலும் நான் அவங்க மேலே வச்சுக்கிற காதல் என்றைக்குமே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீங்கள் ஏன் நேற்று அப்படி ஆக்ரோஷமாக மாறினீங்க? ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் இதை மாதிரி மாறிடுவீங்களான்னு கேட்குறா. அதுக்கு அந்த மிருகம் கூறிச்சு, ஆமாம், நான் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னும் இதை மாதிரி மாறிக்கிட்டே இருப்பேன். ஆனால் நேற்று நான் ரொம்பவே மாறிட்டேன். அப்போது லிலி கேட்குறா,
இப்படி மாறுறதுக்கான காரணம் என்ன? எனக்கு மறைக்காம எல்லாம் சொல்லுங்கன்னு லிலி அந்த மிருகத்தை பார்த்து கேட்குறான். அப்புறம் அந்த மிருகம் அதோட கதையை கூற ஆரம்பிச்சது. என்னோட குடும்ப 7 தலைமுறைக்கு முன்னால எங்க பாட்டங்க வாழ்ந்த ஊர்ல ஒரு அழகான பொண்ணு இருந்தா. அவ பணத்திலையும் சரி அழகுலையும் சரி அவளை மிஞ்ச யாருமே கிடையாது. அந்த பொண்ணு மேல பொய்யா அன்பை காட்டி அந்த பொண்ணை ஏமாத்தி கொன்னு அவ சொத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க. அந்த சாபம் தான் பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கு. 7 தலைமுறையா நம்ம குடும்பத்துல உண்மையான அன்பெண்டா என்னன்னே தெரியாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா பொண்ணுங்களும் எங்க சொத்துக்காகவே வந்து வந்து போறாங்க. ஒரு பௌர்ணமி இரவு தான் அந்த பொண்ணையும் கொன்று போட்டிக்கிறாங்க. அதனால தான் நம்ம எல்லாம் இவ்வளோ ஆக்ரோஷமா பௌர்ணமிக்கு மாறிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறான். மிகவும் சோகமாக அழுதுகிட்டு அந்த மிருகம் கதையை கூறி முடிச்சிச்சு. அதை கேட்டதும் லிலி உடனே அந்த மிருகத்தை கிஸ் பண்ண ஆரம்பிச்சா. அப்புறம் திடீரெனு காலநிலையிலையும் அந்த மிருகத்து மேலேயும் ஒரு மாற்றம் வந்தது. மறுபக்கம் லிலியும் பயந்து போய் பார்த்துக்கிட்டே இருந்தா. அந்த மிருகம் மெல்ல மெல்ல ஒரு மனித உருவமாக மாறிக்கிட்டே இருந்தது. லிலியும் அப்படியே ஷோக் ஆகிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா. ஆமாம், அந்த மாறின உருவம் வேற யாரும் இல்லை, நம்மளோட ஹீரோ லியோ தான். லியோவை பார்த்து இன்னும் அதிர்ச்சியில் மிதந்தா நம்ம லிலி. லியோ அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருந்த லிலியை பார்த்து சொல்கிறா, நீ என் மேலே வச்சிருந்த உண்மையான காதல்னால என்னோட சாபம் நீங்கிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் லிலி லியோவை பார்த்து கேட்குறா, நான் அந்த மிருகமாக இருந்த அந்த மனிதனை தானே நான் காதலிச்சேன், நீங்கள் என் மேலே எந்த கோபமும் இல்லையான்னு கேட்குறா. நீ என்னோட உண்மையான உருவத்தை காதலிச்சிருந்தா அதுக்கு காரணம் ஒன்றும் என் அழகு இல்லைன்னா என் பணம். என்னோட அந்த கொடூரமான உருவ மாற்றத்தை எந்த பொண்ணுங்க கூட ஏறெடுத்து பார்த்ததே இல்லை. என்னை பார்த்து எல்லாருமே இறந்து தான் போனாங்க. ஆனால் நீ மட்டும்தான் என் கூட அன்பாக பேசி என்னை காதலிக்கவும் செஞ்ச. இப்போ உன்னால் என் சாபமும் நீங்கிருச்சு. இனிமேல் என்னால் நீ இல்லாமல் ஒரு நொடி கூட இருக்க முடியாதுன்னு லியோ சொன்னான். லிலியும் தன் கணவனே காதலனாக மாட்டான்னு நினச்சி சந்தோஷப்பட்டா. அவங்க 2 பேர்த்துடைய வாழ்க்கை இப்போ சோலை வனமாக மாறிடுச்சு. 2 பேரும் நல்ல சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க. பொண்ணுங்க கிட்ட உண்மையான காதல் இருந்தால் எதையும் ஜெயிக்க முடியும் என்றதுக்கான ஒரு உதாரணம் தான் நம்ம லிலி. அவங்களோட காடு சோலைவனமாக மாறிடுச்சு. அவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷ பூக்கள் மலர ஆரம்பிச்சுது.